அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகரும் தாவேக தலைவருமாக விஜய் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சராக பதவி வகித்ததற்கு பிறகு கொண்டாடக்கூடிய ஒரு முதல் பிறந்த நாளாக இந்த ஜூன் 22ஆம் தேதி அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்னே சொல்லலாம். பல இன்னல்களும் போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகளை தாண்டி அவர் முதலமைச்சராக பதவி வகித்து நிறைய பிரச்சனைகளை இப்பவும் கடந்து அவர் ஒரு நல்லாட்சியை புரிந்து வந்துட்டு இருக்காரு. மற்றொரு புறமோ பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய குடும்ப சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் தாண்டி அவர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை அவர் செய்து கொண்டு வராரு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய முதலமைச்சராக பதவி வகித்து வரக்கூடிய முதல் பிறந்த நாள் கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய தொண்டர்களாகட்டும் அவருடைய ரசிகர்களாகட்டும் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்து மழையை பொழிந்து வந்துட்டு இருக்காங்க. பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பல மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் நிறைய விஷயங்களை முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளையொட்டி செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தார் மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், அரசியல் கட்சியினர், பல பிரபல நடிகைகள் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அவருடைய குடும்பத்தில் முக்கியமான ஒருவராக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அவருடைய மகள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பார்க்கும் பொழுது ஃபோன் பண்ணி அதாவது வீடியோ காலில் அவருக்கு வாழ்த்தை தெரிவித்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் அடுக்கடுக்காக எழுந்து வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்ப விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடு எழுந்திருந்தது. முதல் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கும் அவர் தந்தைக்கும் இடையேயான சில முரண்பாடுகள் ஏற்பட்டதாக சில காலங்களுக்கு முன்பு தகவல்கள் கசிந்தது. அதற்கப்புறம் அது சரியாகி குடும்பத்தோடு அவர் சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கும் அவருடைய மனைவியான சங்கீதா அவர்களுக்கும் பிரச்சனையாகி தற்போது அவங்களுடைய விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மகளாகட்டும் மகனாகட்டும் மனைவி சங்கீதா அவர்களுடனே தங்கி இருக்கிறதாக லண்டனில் தங்கி இருக்கிறதாக செய்திகள் கசிந்தன. இந்த சூழ்நிலையில் விவாகரத்து கேட்டிருக்காரு தந்தை அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க இருவருமே மகள் இருவருமே பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட பேசுறதையோ தொடர்பு கொள்வதையோ முற்றிலுமா தவிர்த்திருக்கிறதாக ஒரு தகவல் கசிந்திருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாத பட்சத்தில் தற்போது மகன் ஜெய்சன் சஞ்சய் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ஃபோன் போட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்ததையும் நாம் பார்த்தோம். இப்போ அவருடைய மகள் திவ்யா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வீடியோ கால் மூலமாக பேசியிருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டாலும் அவர் பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி சந்தோஷப்பட்டது அப்படிங்கிறது அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அவர் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் நடுவில் பார்க்கும் பொழுது அவங்க குடும்பத்தார் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்ச்சியை தெரிவித்திருப்பது மிகப்பெரிய அளவில் தொண்டர்களாகட்டும் அவருடைய ரசிகர்களாகட்டும் அதையும் தாண்டி அவருடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக ஒரு சம்பவமாக இது திகழ்ந்து வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த விவாகரத்து விஷயம் பற்றி கூட அவங்க சில விஷயங்களை பேசியிருக்கிறதாகவே சொல்லப்படுது. அதாவது நீங்களும் அம்மாவும் விவாகரத்து வாங்க வேண்டாம், இருவரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரிலாம் மகள் சொல்லியிருக்கிறதாக ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. இந்த விஷயத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது நாம் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பிறந்தநாள் விழா
விழாக்கு, அவருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய மகன், அவருடைய மனைவி உள்பட அனைவருமே வாழ்த்துக்களை சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தருணமாக வந்து பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் ரீதியாக ஒரு சில விஷயங்கள் அவருக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவர் இன்னமும் பார்க்கும் பொழுது சில விஷயங்களில் பிரச்சனைகளையும் தடைகளையும் வந்து எதிர்கொண்டு தான் வருகிறாரு அப்படின்னே சொல்லலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தில் அண்மை காலமாக வந்து நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி வர்றது அரசியல் அரங்கத்தில் வந்து கவனத்தை ஈர்த்திருக்கிறதுங்க. கட்சியில் இணைந்த சில நாட்கள்லேயே முக்கிய பொறுப்பில் இருந்தவங்க வெளியேறி இருக்கிறது கட்சி தலைமையிடம் புதிய சவாலாக உருவெடுத்துள்ளது அப்படின்னே சொல்கிறாங்க. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கோவிந்தசாமி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த வெறும் 10 நாட்கள்லேயே அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அவரது திடீர் முடிவு குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு விவாதங்கள் எழுந்த நிலையில் கட்சிக்குள் அதிருப்தி நிலவுகிறதா அப்படின்ற கேள்வியும் வந்து முன்வைக்கப்பட்டது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளாக நேற்று கட்சியின் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த சிலர் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து விலகி மீண்டும் அதிமுகவில் இணைந்திருக்காங்க. இந்த நடவடிக்கை சமீபத்திய தொடர் விலகல்கள் குறித்த விவாதத்தை மேலும் வந்து தீவிரப்படுத்தி இருக்கிறது. சில தகவல்களின்படி பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக நிகழக்கூடிய விலகல்களின் பின்னணி என்ன, நிர்வாகிகள் மத்தியில் ஏதேனும் அதிருப்தி இருக்கிறதா அப்படிங்கிறத கண்டறிய கட்சி தலைமையகம் தீவிரமாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. இதையடுத்து கட்சி தலைவரும் முதலமைச்சருமான விஜய் மூத்த நிர்வாகிகளிடம் விரிவான விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறதா நம்பத்தகுந்த வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து 2வது நாளாக வந்து கூடியிருக்கக்கூடிய பட்சத்தில் பல காரசாரமான விவாதங்கள் வந்து நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடைபெற்ற விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனங்களுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் மிக கடுமையான நெத்தியடியான பதிலடிகளை முன்வைத்து உரையாற்றியிருந்தார். சமீபத்தில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறிப்பிட்ட சாதனைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த சாதனைகளை எல்லாம் 40 நாட்கள்ல நீங்கள் செய்திருக்க முடியாது, இதற்கு முந்தைய திமுக அரசு தான் காரணம் என்று எதிர்க்கட்சியினர் கூறி வருவதை அமைச்சர் ராஜ்மோகன் மேடையிலேயே சுட்டிக்காட்டினார். இதற்கு மிக சாதுரியமாகவும் அதிரடியாகவும் பதிலளித்த அமைச்சர் ராஜ்மோகன் எதிர்க்கட்சியினர் சொல்வது போல நானும் அதை தான் சொல்கிறேன் என்று குறிப்பிட்டு விவாதகளத்தை சூடாக்கினார். தமிழகத்தில் தற்போது நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், போதைப்பொருள் புழக்கம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் கடந்த 5 ஆண்டு கால முந்தைய திமுக ஆட்சிதான் மிக முக்கிய காரணமாக இருக்க முடியும் என்று கூறி ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து மிக அழுத்தமான குற்றச்சாட்டை முன்வைத்தார். முந்தைய அரசின் தவறுகளால் தான் தற்போது பாதிப்புகள் நீடிக்கின்றன என்று அமைச்சர் ராஜ்மோகன் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சு பெரும் விவாத புயலை கிளப்பியுள்ளது அப்படின்னு நான் சொல்லணும்.